friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல KFC ஸ்டைல் chicken பண்ண போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம chicken ஊற வைக்கணும். chicken வந்து நம்ம நிறைய நேரம் ஊற வச்சாதான் chicken பொரிச்சதுக்கு அப்புறமா வந்து chicken வந்து நல்லா சாஃப்ட்டா ஜூஸியா இருக்கும். இல்லனா வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டா ரப்பர் ஆன மாதிரி இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம chicken ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் பால், அப்புறமா ஒரு முட்டை அதை வந்து நல்லா கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியோட பேஸ்ட், ஒரு துண்டு இஞ்சியை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டோட பேஸ்ட், 5 பல் போல் பூண்டை நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடவே காரத்துக்காக 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, கூடவே தேவையான அளவு உப்பு, நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடைசியாக பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கலந்தாச்சு. அடுத்தது இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு நமக்கு வந்து சிக்கனோட தை அப்படி இல்லைனா வந்து கால் ட்ரம்ஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட் வந்து இன்னும் அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 8 பீஸ் சிக்கனோட தை எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய பீஸாக இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா 8 பீஸ். நான் வந்து எலும்பு இல்லாமல் எடுத்திருக்கேன். எலும்போடு இருக்கிற பீஸ்னாலும் ஓகே தான், இதே மாதிரி நம்ம பண்ணால் போதும். கூடவே வந்து 2 கால் எடுத்திருக்கேன். ட்ரம் ஸ்டிக்குக்கு வந்து 2 கால் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இது வந்து மினிமம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மொதல் நாள் நைட்டே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம சிக்கனை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் சோள மாவு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், பூண்டோட பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், வெங்காயத்தோட பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகு, கடைசியாக 1 டீஸ்பூன் உப்பு, இல்லை தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வைக்கணும். அந்த மசாலா வந்து எல்லா மாவோடையும் கலந்துற மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம ஊற வச்சிருந்த சிக்கன் வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதில் வந்து நல்லா புரட்டிடணும். நான் வந்து ஒரு கோட்டிங் தான் கொடுக்குறேன், அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து நிறைய மாவு வந்து கோட் பண்ணுறோம். நம்ம வந்து 2 கோட்டிங் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், நான் அதையும் காமிக்கிறேன். எல்லா பக்கத்துலேயும் மாவு கோட்டாகிற மாதிரி நம்ம வந்து நல்லா அழுத்தி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், இப்போவே வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டாக வரும். இப்போது இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். எண்ணெயை வந்து கொஞ்சம் சூடாக வச்சுருக்கேன், மீடியம் ஹீட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி போட்டதும் பபிள்ஸ் வரதில் இந்த ஸ்டேஜ் இருக்கணும். நான் வந்து 3 பீஸ் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தீயை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஹையில் இல்லாமல் கொஞ்சம் மீடியமுக்கு வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை வந்து நல்லா பொரிய வச்சு எடுக்கணும். நம்ம இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மீடியம் சைஸ்டு பீஸுங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும் மொத்தத்தில். ஒருவேளை எலும்போடு இருக்கிற பீஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகும். ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும். நம்ம வந்து லைட்டாக அப்பப்போ திருப்பி விட்டு நம்ம வந்து பொரிய வைக்கணும். இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் சூப்பராக பொரிஞ்சு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். அதே மாதிரி இதில் வந்து நான் 2 கோட்டிங் பண்ணி காமிக்கிறேன். நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். 2 கோட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து மாவு தேய்க்கணும். அப்படி லைட்டாக பேருக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்தோம்ல அந்த பால் இதெல்லாம், அதில் ஒரு தடவை நல்லா டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்கான கோட்டிங் கிடைக்கும். அதே நம்ம ரொம்ப கோட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி ஆகிரும். அதனால் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸஸ் இருக்கிறத வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இது வந்து எலும்போடு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 13லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும் மொத்தத்தில். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், சிக்கனோட காலும் ரெடியாக இருக்குது. இதையும் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். கோட்டிங் வந்து நம்மளோட விருப்பம். நமக்கு வந்து 1 கோட்டிங் போதும்னா 1 கோட்டிங் போதும், 2 கோட்டிங் கொடுக்குறதுனாலும் 2 கோட்டிங் கொடுத்துக்கலாம். அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரைஸும் கொஞ்சம் கெச்சப்பும் வச்சுருக்கேன்.
Hi. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? Yes. Hi. சிக்கன் எப்படி இருக்கு? Good. Everything. எவ்ரிடே பண்ணட்டா? நாவின் சுவை அரம்புகள் மலரட்டும். Nothing. Silver. I want to. Bye. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரம்புகள் மலரட்டும்.